காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறீங்களா? அப்போ இந்த மாரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அத எப்படி கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். எனக்கு புடிச்ச சில்லி மசாலா வந்து 1/2 பாக்கெட் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருந்தேன். அ கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் 1 முட்டை. உப்பு வந்து இந்த மாவுக்கும், முட்டைக்கும் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்பொழுது, இந்த மாரி மசாலா வந்து ஒட்டல. ஏன்னா, நான் 1 கிலோவுக்கு பண்ணதுனால 1 முட்டை தான் போட்டிருந்தேன். ஸோ, திரும்பவும் நான் வந்து 2 முட்டை வந்து திரும்பவும் இன்னொரு முட்டை அடிஷ்னலா சேர்த்து, 1 கிலோவுக்கு 2 முட்டை கணக்குக்கு போட்டதுனால, இங்க பார்த்தீங்களா, நல்ல நல்ல மசாலா வந்து கோட் ஆயிட்டு, சின்ன சின்ன குட்டி பீஸ் கூட அழகா கோட் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ, நீங்க எந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்படி இந்த மாரி காலிஃப்ளவர் சில்லி, காளான் சில்லி, சிக்கன் சில்லி நீங்க எது பண்ணாலும் குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி முட்டைய வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம்னா, நல்லா மசாலா வந்து உள்ள கோட் ஆயிட்டு ஜம்முன்னு வரும். ஸோ, இந்த மாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.